அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. இந்த 8 நாட்களில் சக்ராஸ் அண்ட் ஆரா, 7 நாட்கள் சக்ராவும் 8வது நாள் ஆராவை பத்தியும் நாம பேச போறோம். சக்ராஸ், சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் என்றாலே ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் இல்லாதவர்களுக்கும் அந்த சொல் என்பது அனைவரையும் ஈர்த்து கொண்டே இருக்கும். அதுல என்னமோ தெரியல, ஒரு அட்ராக்ஷன் என்பது இருக்கும். அதிலும் ஆன்மீகத்தில் வந்துவிட்டால் அந்த அட்ராக்ஷன் என்பது மேலும் 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 கூடியதாகவே இருக்கும். இது எந்த அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல, அதாவது பிஃபோர் சம் செஞ்சுரிஸ், ஒருத்தர் இந்த ஆன்மீக சாதனை என்பது செய்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு இந்த சக்கராசை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆர்வம். சோ அந்த ஆர்வத்தினால என்ன செஞ்சாரு, ஒரு மயானத்துக்கு போய் சடலத்தை தோண்டி எடுத்து அது முதுகுத்தண்டை எல்லாம் கீறி உள்ளுக்குள்ள சக்கரங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தாராம். அப்புறம் சொன்னாரு, இது சக்கரங்கள்லாம் இங்க ஒண்ணுமே இல்லையே, என்னதான் சொல்றாங்கன்னு. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரங்கள்னா சக்கரங்களோ பிளேட்ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்மளுடைய சரீரத்தில் இருக்காது. அப்ப இது எங்க இருக்கு, இது ஏன் சக்கரங்கள்னு சொன்னாங்கன்னா, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம இந்த கண்களுக்கு புலப்படுகின்ற இந்த பிசிக்கல் பாடிஸ் மாத்திரம் கிடையாது, நமக்கு இன்னும் 6 சரீரங்கள் இருக்கு. இந்த சக்ராஸ் என்பது 2வது சரீரத்தில் இருக்கும் நமக்கு. இப்ப 2வது சரீரத்தில் இருக்கும் போது நமக்கு தெரியணும் என்பதற்காக இந்த சக்ராஸ் என்பது நம்ம முதுகுத்தண்டு இருக்குது இல்ல, அந்த முதுகுத்தண்டில நமக்கு பல நாடிகள் போய்கொண்டும், பல நாடிகள் அதை மையமா வச்சுதான் நமக்கு இருக்கும். இதுல அந்த நாடிகள் எங்கெங்கெல்லாம் அந்த எப்படி சொல்றது, ஜங்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஜங்ஷன்ஸ் தான் சக்கரங்கள் என்று சொல்றாங்க. நாம இது வேற எதுலயும் குறிப்பிடாம வட்டம், ஏன் இது சக்கரம் வட்டமாகவே ஏன் சொன்னாங்கன்னா, அங்கே எனர்ஜி என்பது சுழண்டு கொண்டிருக்கும். அதாவது இட்ஸ் வேர்லிங். அங்கே எனர்ஜி என்பது சுழண்டு கொண்டிருப்பதனால்தான் இது சக்கரங்கள் என்று சொன்னார்கள். உண்மையில் நம் சரீரத்தில் எத்தனையோ சக்கரங்கள் என்பது இருக்கு. ஆனா அதில் முக்கியமானது ஒரு 7 சக்கரங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஸ்எம்ல 10 சக்கரங்கள் 6 என்றும் 7வது சகசிராரம் என்பது நிலை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் அதைத்தான் கடைபிடிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சக்ராஸ் மேல இந்த ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு சௌலபியத்துக்காக 7 சக்கரங்கள் என்று சொல்வதுண்டு. ஆனால் உண்மையில் 6 சக்கரங்கள், 7வது என்பது அது நிலையாகத்தான் இருக்கும். இது தயவு செய்து கொஞ்சம் குறிப்பு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே 6ன்னு சொல்றாங்க, 7ன்னு சொல்றாங்க, 6ஆ 7ஆ என்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். எப்பவுமே அது 6 தான். 7வது அது சகஸ்ரார பத்தி சொல்ல வேண்டிய நிலையில் சக்ராஸ் கூட சொல்றப்ப 7 என்ற ஒரு எண்ணிக்கையில் நாம சொல்கிறோம். அது ஒரு சௌலபியத்துக்காகத்தான். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த சக்கரங்கள் என்பது 2வது சரீரத்தில் இருக்கும். சோ அதனால நம்ம பிசிக்கல் பாடியில பார்த்தது எதுவும் தெரியாது. இந்த சக்கரங்களை எப்படி நாம எந்த இடத்தில் இருக்குன்னு சொல்லணும்னா, அதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் இல்ல. அந்த ஆதாரத்துக்காகத்தான் நம்மளுடைய முதுகுத்தண்டை ஆதாரமா வச்சு அதனுடைய அமைப்பில எங்கெங்கெல்லாம் இந்த சக்கரங்கள் இருக்குது என்று நம்மளால குறிப்பிட்டு சொல்ல இயலும். இப்போ நீங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா அங்க நம்ம இதுல எல்லாமே ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க சர்க்கிள்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது சர்ஜன் ராவ் சர்க்கிள், விஸ்வேஸ்வரையா சர்க்கிள், காந்தி சர்க்கிள், இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஏன்னா அது எல்லா ரோட்ஸும் சேர அந்த இடத்துக்கு சர்க்கிள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் இங்க பல நாடிகள் அந்த சேர இடத்த நாம சக்கரங்கள் என்று சொல்கிறோம். இதுல நம்ம உடலில் 108 சக்கரங்கள் இருக்கு. அதில் முக்கியமானதுதான் இந்த 7. மற்ற சக்கரங்கள் எல்லாமே சப் சக்கராஸ் என்று சொல்றோம்.
இந்த முக்கியமான இந்த 7 சக்கரங்கள் நாம தெரிந்து கொண்டால் போகுதும். இதை மையமா வச்சு நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், சக்ராஸுக்கும் இந்த பிசிக்கல் பாடிக்கும் என்ன தொடர்பு உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் நாம எங்க இருக்கிறோம், இந்த பௌதிக வாழ்விலும் சரி ஆன்மீக வாழ்விலும் சரி எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், இதிலிருந்து நாம் எப்படி முன்னேற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஆன்மீகத்துல எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து பழைய ஓல்டு எனர்ஜிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, நியூ எனர்ஜிக்கு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் என்பது இருக்கு. இங்கே நாம சொல்றது அனைத்துமே இது நியூ எனர்ஜிக்கு சம்பந்தப்பட்டது. அது இது ஓல்டு எனர்ஜில இருந்து எப்படி மாறுபடுறதுன்னா, ஓல்டு எனர்ஜில நமக்கு வந்து அது எந்த இடத்தில் இருக்கு, எந்த எத்தினி தள பத்மத்தில் இருக்கு, அதுல அதிநாயகன் யாரு, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய பீஜாட்சர மந்திரம் என்ன, அதை வச்சுக்கிட்டு நாம எப்படி அதை பயன்படுத்தணும், இதை எல்லாமே சொல்லி தருவாங்க. பட் இந்த சாதனைகள் இது அனைத்தும் தியானத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. அந்த சாதனைகள் அனைத்துமே தந்த்ராவுக்கு சம்பந்தப்பட்டது, இல்ல வேறு ஒரு மார்க்கத்தில் ஆன்மீகத்தை அடையணும் சொல்லி யார் யாரெல்லாம் அதுல பயன்படுகிறார்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப நாம இந்த நூற்றாண்டுல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி தியானம் என்பது செய்கிறோமோ, இந்த தியானத்துக்கு இந்த நியூ ஏஜ் மெட்டீரியல் என்பது இது உகந்ததாக இருக்கும். தயவு செய்து அது பழைய மெட்டீரியல் அது தேவையில்லைன்னு சொல்ல வரல. இப்ப நம்மளுடைய புரிதலுக்கும் நாம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் என்பதுக்கு இது நியூ ஏஜ் மெட்டீரியல் என்பது நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனால்தான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் சக்கரங்கிறது 7. இது மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தா, ஆக்ஞா அண்ட் சஹசிராரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது இந்த சக்கரம் என்பது எங்கே இருக்கு, அது பிசிக்கல் பாடியில எந்தெந்த உறுப்புகளுக்கும் எந்தெந்த அவயவங்களுக்கும் எந்தெந்த சுரபிகளுக்கும், அதாவது கிளான்ஸ், எந்தெந்த கிளான்ஸுக்கு அது ஒருங்கிணைந்து இருக்கும், எது எதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த சக்ராஸ் என்பது எனர்ஜின்னு சொன்னோம் இல்ல, இந்த எனர்ஜி சரியாக இருந்தால் அந்த சக்ராவின் செயல்பாடு எப்படி இருக்கும், எனர்ஜி கம்மியாக இருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா இதுல எனர்ஜி கம்மியாகிறது ஜாஸ்தி ஆகிறது சரியா இருக்கிறது ஏன் இப்படின்னா, சக்ராஸ்ல பிளாக்ஸ் என்பது இருக்கும், அதாவது தடைகள் என்பது இருக்கும். இந்த தடைகள் என்பது ஏன் எதனால உருவாகுது, இதுக்கு காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா இந்த பிளாக்ஸை வந்து எப்படி நாம நேச்சுரலாவே அதனை நாம சரிப்படுத்திக்கலாம், அதை கிளென்சிங் பண்ணிக்கலாம், இதை பத்தி தான் இந்த 6 நாளும் இந்த சக்ராஸை பத்தி இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதலாவது சக்கரம், அதாவது மூலாதாரம். இந்த மூலாதாரா என்ற அந்த வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் என்பது இருக்கு, மூல ஆதாரம். அதாவது நாம இந்த வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்வதற்கும் இந்த பூமிக்கும் இந்த மற்ற சரீரங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது ஆதாரமாக இருக்கும். அத்தோடு சேர்த்து மேலே இருக்கிற இன்னும் 6 சக்கரங்களுக்கும் இது அடிப்படையாக இருந்து இது அனைத்தையும் பேலன்ஸ் செய்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். இது வந்து மேல இருக்கிற அனைத்து சக்கரங்களுக்கும் தன்னுடைய உதவி என்பது செஞ்சு கொண்டே இருக்கும். நாம இந்த பூமியில வாழணும்னா, ஏன்னா நாம இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்டவங்க இல்ல, இந்த பூமியிலே பிறவிகள் எடுத்து இந்த பௌதிக உடலை பெற்று நாம் இங்கே பல அனுபவங்களை பெறுவதற்காக ஆன்ம நிலையில் வந்திருக்கிறோம். இந்த ஆன்ம நிலை என்பது நமது உண்மையான நிஜ நிலை. இந்த உண்மையான நிஜ நிலையில் இருந்தும் கூட
நாம இந்த உடலோடு இந்த பௌதிக வாழ்வில் இருக்கணும்னா அதுக்கு மூலாதார சக்கரம் என்பது மிக மிக அவசியம். அந்த மூலாதார சக்கரமே இல்லைன்னா நாம இந்த பூமிக்கு ஒருங்கிணைந்து இருக்க ரொம்பவே கஷ்டமாகும். சோ இந்த பூமியில நம்ம வாழணும்னா இந்த மூலாதார சக்கரம் தான் நமக்கு காரணமாக இருக்கிறது. நாம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல ஆன்மீகத்துக்கு வராதவங்க நாம் இந்த உடல் தான் நினைக்கிறாங்க. இது ஆன்மா என்று அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் உடல் என்று யார் யார் எல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த மூலாதார நிலையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம். இது எங்க இருக்குதுன்னா நம்ம முதுகுத்தண்டு இருக்கு. நம்ம முதுகுத்தண்டுல 2,70,000 நாடிகள் இருக்கு. அதிலேயும் ஒரு 3 நாடுகளை பத்தி நாம ரொம்ப முக்கியமானதா சொல்கிறோம். இடா, பிங்களா, சுஷும்னா. இவை அனைத்துமே சான்ஸ்கிரிட் நேம்ஸ். அந்த இடா, பிங்களா, சுஷும்னா என்பது முதுகுத்தண்டு கீழே ஒரு இடத்தில் அது ஒருங்கிணைந்து இருக்கும். அதுக்கும் கீழே இந்த மூலாதார சக்கரம் என்பது இருக்கும். இந்த சக்கரம் இருப்பதினால்தான் நாம இந்த பௌதிக சரீரத்துக்கும் வெளியில இருக்கிற இந்த வானிலைக்கும் அதாவது கிளைமேட்டுக்கும் ஒரு பலமான பந்தம் என்பது உருவாகும். இந்த மூலாதாரத்தில் இருக்கும் இந்த சக்தியின் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்வின் போராட்டங்கள் ஆகட்டும், நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நாம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் அனைத்துக்கும் நம்மள தூண்டி கொண்டு இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் என்ன இருக்கு, இது தேவையா, நாமே இதெல்லாம் வாங்கணும், ஒரு வீடு வேணுமா, எவ்வளவு பெரிய டிவி வேணுமா, கார் வேணுமா, ஏசி வேணுமான்னு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துவிடும். அந்த வைராக்கியம் இல்லாமல் இந்த பௌதிக வாழ்வில் நாம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட இது அனைத்தும் ஒரு தேவை என்று நினைத்து நமக்கு நாம் இந்த வசதியில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கச்சிதமாக மூலாதாரம் என்பதுதான் நமக்கு காரணமாக, அதுக்காகத்தான் அதுக்கு மூல ஆதாரம் என்ற பெயரே வந்தது. இது மாத்திரமில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனிதனில் இருக்கும் ஒரு விலங்கு தன்மைக்கும் விலங்கு நிலைக்கும் அதாவது அனிமல் நேச்சர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அனிமல் நேச்சருக்கு காரணம் கூட இந்த மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரம் வாஸ்தவத்துல நம்மளுடைய மனம் என்பது எப்படி இருக்கும், நம் மனம், நம்மளுடைய ஸ்வபாவம், நாம எந்த அளவுக்கு ஒரு நிலையான நிலையில் இருக்கிறோம், நம்மளுடைய பாவனைகள், நாம ஒரு பாதுகாப்பை எப்படி ஃபீல் பண்றோம், இந்த பூமிக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சந்தர்ப்பம், அந்த தொடர்பு, இவை அனைத்தும் சரியாக இருப்பதற்கு இந்த மூலாதார சக்கரம் காரணம். அத்தோடு இல்லாமல் இந்த மூலாதார சக்கரத்தில் பல விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது ஞாபகங்கள், நம் ஞாபகங்கள் அனைத்தும் இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கும். அதிலும் கூட நமக்கு இக்கட்டான அதாவது ஒரு கசப்பான ஞாபகங்கள் என்பது கண்டிப்பா இந்த சக்கரத்திலே நமக்கு இருக்கும். ஞாபகங்கள்னா இந்த பிறவியில் மாத்திரம் கிடையாது, நாம் பல பிறவிகளால் இருக்கும் ஞாபகங்கள் அனைத்தும் இந்த மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கும். கசப்பான அனுபவங்கள்னு ஏன் சொன்னேன்னா, நமக்கு இந்த பிறவியில் ஆகட்டும் அதற்கு முற்பிறவிகளில் ஆகட்டும் நமக்கு ஏதாவது வறட்சி வந்திருந்தாலோ அதிலே நாம சிக்கியிருந்தாலோ, இயற்கை பேரிடர்கள் ஆகட்டும், இல்லை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏதாவது அனுபவித்திருந்தாலோ அதற்கு சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள் அனைத்தும் இந்த சக்கரத்தில் தான் பதிவாகி இருக்கும். சோ இது அனைத்துமே இங்கே பதிவாகி இருக்கிற காரணத்தினால் இதுல பல பிளாக்ஸ் என்பது உருவாகுவதற்கும் பல தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஆமா, இதெல்லாம் இதுல இருந்து நாம எப்படி வெளிப்படணும்னா, நாம பிறவிகள் எடுக்க எடுக்க ஞானம் பெற பெற இந்த அஜ்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தும் அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த தியானம் என்பது காரணமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு வரும் போது அந்த ஞாபகங்கள் அனைத்தும் அந்த ஞானம் அனைத்தும் இந்த மூலாதார சக்கரத்தின் மூலமாகத்தான்
இந்த பிறவிக்கு நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிறது. சோ நம்ம ஞானத்தை பெருக்கிக் கொள்ள நம்மளுடைய அஞ்ஞானம் என்பது நீங்க அதிலே அந்த கசப்பான அனுபவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்த தடைகள் அனைத்தும் நீங்கிக் கொண்டே இருக்கும். ஓகே. இப்போ இந்த மூலாதார சக்கரத்துக்கும் இந்த போதிக சரீரத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னா, இந்த மூலாதார சக்கரத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய முதுகுத்தண்டு ஆகட்டும், கிட்னிஸ், அட்மிரல் சுரபிகள், இது அனைத்தும் இதிலிருந்து ஒருங்கிணைந்திருக்கும். அதாவது இது கண்ட்ரோல் பண்ணுது. இதன் மூலமாகத்தான் இது அனைத்தும் நம் பிசிக்கல் பாடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பௌத்திக வாழ்வில் நம்மளுடைய கோரிக்கைகள் ஆகட்டும், பால் உணர்வுகள் ஆகட்டும், நம் மனம் அமைதியாக இருக்கிற, அமைதின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில் இருப்பதற்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்டவை, இந்திரிய சுகங்களை வாஞ்சிப்பது, ஆன்மீகமாக ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவது, இது அனைத்தும் இந்த மூலாதார சக்கரத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது. இது இப்ப நாம சம்சாரத்தில் நிர்வாணம் என்று இந்த பௌதிக வாழ்வில் இருந்து கொண்டே நாம தியானம் செய்து ஞானம் பெற்று ஆன்மீக வாழ்வில் கூட நாம மேலோங்க பாக்குறோம். இது ரெண்டத்தையும் நாம இணைந்து செய்யணும்னா அதற்கு இந்த மூலாதார சக்கரம் என்பது சரியாக இயங்க வேண்டும். இவ ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் பலமாக உருவாக்குவது இந்த மூலாதார சக்கரமாகும். நம்மளுடைய வளர்ச்சி என்பது அது சரியாக இருக்கிறதா? அது சரியாக இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும், முக்தி மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு அங்கீகாரம் என்பது நமக்கு கிடைக்கும். அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் இந்த மூலாதார சக்கரத்தின் மூலமாகத்தான் அது நமக்கு கிடைக்கும். முதல்ல இதை நாம அங்கீகரித்தால், ஒத்துக்கிட்டால் மட்டுமே நாம் இந்த தியானத்தை செய்ய முடியும். இந்த ஞானத்தை பெறணும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது நமக்குள்ள உருவாகும். அந்த இன்ட்ரெஸ்டோட நாம கேட்கிறப்பதான் அதை நாம ஒத்துக்கொள்ள முடியும். இவ்வளவும் கேட்டு இதெல்லாம் நான் நம்பலப்பா, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இது என்னால நம்ப முடியாதுன்னு சொன்னா மூலாதார சக்கரத்தில் சம் பிளாக்ஸ் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சோ நம் உண்மையான வளர்ச்சி என்பது இந்த மூலாதார சக்கரத்தில் சரி செய்வது கொள்வதின் மூலம் இது அனைத்தும் சரியாக இருக்கும். நம்ம பௌதிக வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் சரி, நல்ல ஒருங்கிணைந்து ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில் நாம இருக்கலாம். இப்போ மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? நாம இந்த உடல், நம்ம ஆன்மாதான், ஆனா இந்த பூமியில் இருக்கணும்னா நமக்கு இந்த உடல் என்பது தேவை. இந்த உடல் என்பது இருந்தால் உடலின் மூலம் வந்த பந்தங்கள் என்பது இருக்கும். அதாவது அம்மா, அப்பா, மகன், மகள், தாத்தா, பாட்டி, மாமா, இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இவை அனைத்தும் மூலாதார சக்கரத்தின் மூலமாக நமக்கு உண்டான இந்த பந்தங்கள். இந்த மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் இருந்தால் இந்த பந்தங்களில் நமக்கு சரியான உறவு என்பது இருக்காது. பல பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏனென்றால் இந்த சக்கரத்தில் இந்த பிளாக்ஸ் இருக்கும் போது நமக்கு பலவிதமான எமோஷன்ஸ் என்பது இருக்கும். இந்த எல்லாருக்குமே நமக்கு தெரியும், இந்த எமோஷன்ஸ் மூலமாகத்தான் நம்மளுடைய உறவுகளில் பல விரிசல்கள் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் இருக்குது என்பது அர்த்தம். அது மாத்திரம் இல்லாம பல பல எமோஷன்ஸ்க்கு உள்ளாகுவாங்க. நிறைய என்ன சொல்றது, கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருக்கும். அந்த கெட்ட கனவுகள் மூலம் அவங்களுக்குள்ள நிறைய பயம் என்பது இருக்கும். மானசீகமாக நிறைய பயம் என்பது இருக்கும். எப்பவுமே ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. எது மேலேயும் ஒரு ஆசை என்பது இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் என்பது இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை என்பது இருக்காது. தங்களுக்குள்ளேயே தாங்க யோசிச்சுக்கிட்டு ஒரு குலைந்து இருப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது, நம்ம குடும்ப உறவுகளில் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் என்பது இருக்கும். அனைத்துக்குமே எல்லாரையும் அனுமானிப்பது என்பது அவங்களுடைய லட்சணமாக இருக்கும். ரெண்டாவது, யாரையுமே மதிக்க மாட்டாங்க. உடல் பரமாக பார்க்கும் போது அவங்களுக்கு நிறைய சோர்வாக இருக்கும். எதிலேயும்
ஒரு பலமான ஒரு செயல்பாடு என்பது இருக்காது. எப்பவுமே ஃபீல் இப்ப ரொம்ப களைப்பா இருக்கணும், அந்த களைப்பு என்பது அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். அதாவது ரெண்டாவது அனிமியா இருக்கும். அனிமியா மீன்ஸ் ரத்தம் குறைவாக இருப்பது. பேக் பெயின் இருக்கும், பைல்ஸ் இருக்கும், மூட்டுக்கால் வலிகள் இருக்கும். இந்த மாதிரி பல சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு அவங்க பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பார்கள். இது மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் இருக்கும் போது எனர்ஜி சரியாக ஃப்ளோ ஆகவில்லை என்றால் மேல் சொன்ன அனைத்தும் இருக்கும். இப்போ இந்த மூலாதார சக்கரம் ஓவர் ஆக்டிவேட் ஆயிருந்தா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்ஸ் தான் இல்லை. இப்ப நல்ல எனர்ஜியோட அது ஓவர் ஆக்டிவா இருந்தா என்னன்னா, ஓவர் ஆக்டிவா கூட இருக்க கூடாது. ஆன்மீகத்தில் அனைத்துமே மிடில் பாத்து தான். அதுதான் அதனால கோல்டன் மிடில் பாத்துன்னு சொன்னது. நம்ம சாதனையாகட்டும், நம்மளுடைய சக்கராஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற எனர்ஜி ஆகட்டும், அனைத்தும் இருக்க வேண்டிய அந்த அளவோடு அந்த நிலையில இருக்கணுமே தவிர ஓவர் ஆக்டிவா இருக்க கூடாது. இது ஓவர் ஆக்டிவா இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்திலையும் கொஞ்சம் ஓவரா பிஹேவ் பண்ணுவாங்க. பொறுமை இருக்காது. எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் என்பது வந்தால் அந்த மாற்றத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரொம்ப பேராசை பிடிச்ச ஆளுங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு ப்ரூஃப் என்ன? இது எப்படி நம்பணும்? இப்ப கடவுள் இருக்கிறாருன்னா, கடவுள் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, நீ பாத்தியா, பார்த்துதான் சொன்னியா, பார்த்தவங்க யாராவது உனக்கு சொன்னாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ் என்பது அவங்க கிட்ட இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஓவர் ரியாக்ஷன் என்பது இருக்கும். இப்போ இந்த மூலாதார சக்கரத்தில் இந்த எனர்ஜி என்பது சமநிலையில் இருந்தால், அதாவது பேலன்ஸ்டா இருந்தால் அது எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலை என்பது. அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அவங்க மனநிலை ஒரு ஸ்திரமாக இருக்கும். அதாவது ஸ்தித பிரஜா என்று சொல்வார்கள் பகவத்கீதையில. ஆனந்தம் வந்தாலும் அந்த உச்சிக்கும் போக மாட்டாங்க. ஏதாவது துக்கம் துயரம் வந்தால் அதுல அழுது கொண்டே இருக்க மாட்டார்கள். அனைத்தையும் ஒரு நிலையில் சமமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை மேல ஒரு பிடி என்பது இருக்கும். வாழ்க்கை நல்ல விதமாக நடக்கிறது என்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். ஒரு நான் ஒரு பாதுகாப்போடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பார்கள். அதாவது அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், சிந்தனைகள் ஆகட்டும், செயல்கள் ஆகட்டும், அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கும் அந்த பந்தங்கள் ஆகட்டும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும், இல்ல ஒரு ஃபைனான்சியலா அவங்க இருக்கிறது எல்லாமே அவங்க தேவைக்கு ஏற்றவாறு அனைத்தும் ஒரு நேச்சுரலாவே அது கடந்து போய்கொண்டே இருக்கும். எதுக்கும் அவங்க இது நடக்குமா, நடக்காத, இது செய்ய முடியுமா, இது எனக்கு அந்த சரியா அந்த டைம்ல எனக்கு இந்த பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி எந்த விதமான யோசனைகளும் இருக்காது. அந்த சக்கரம் அது சரியா இருக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் அது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சி அனைத்தும் வெற்றியில் இருக்கும். இவங்க எப்பவுமே ஆஹ் கனவுகளுக்கு அந்த கனவுகளில இல்லாமல் ஒரு வாஸ்தவத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த வாஸ்தவத்தில் அவங்க ஜீவித்து கொண்டு இருப்பார்களே தவிர வாஸ்தவத்தை விட்டு வெளியில ஒரு ஓவர் ரியாக்ஷனோடு எப்பவுமே இருக்க மாட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூலாதார சக்கரத்தோடு சேர்த்து இந்த சரீரம் என்பது நமக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த சரீரம் இல்லை என்றால் நாம் இங்க பிறவி எடுக்க முடியாது. இங்க பிறவி எடுக்கல இந்த சாதனை செய்ய முடியாது. சாதனை செய்யலைன்னா ஆன்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. சோ இந்த உடல் என்பது நமக்கு மிக மிக அவசியம். சொல்றதுக்கு we are not these bodies, we are ஆத்மாஸ். நாம எல்லாம் இந்த ஆன்மாக்கள் சொன்னாலும் கூட நமக்கு இந்த உடல் என்பது அவசியம். ஆகையால் எப்பவும் இந்த உடலை நாம நல்லா பார்த்துக்கணும். நல்லா மீன்ஸ் ஒரு மதிப்போடு மரியாதையோடு பார்த்துக்கணும். இந்த உடலை எதுக்காகவும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, இது எனக்கு நல்லாவே இல்லை, இது எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு சரீரத்தை நான் விரும்பவே இல்லைன்னு சொல்லி எப்பொழுதும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது.
முதல்ல நம்ம சரீரத்தின் மேல நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் என்பது இருக்கணும். உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அது நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் நாம் வாழ முடியும் என்பதற்காக அதன் மேல் ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். அத்தோடு சேர்த்து இந்த சரீரம் மூலமாகத்தான் நமக்கு இந்த உறவுகள் என்பது இருக்கு, இந்த குடும்பம் என்பது இருக்கு, இந்த வாழ்க்கை என்பது இருக்கு. ஆகையால் இந்த சரீரத்தோடு சேர்த்து நம்மளுடைய குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளையும், குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நபர்களையும் நாம் கௌரவிப்பது என்பது இருக்க வேண்டும். சோ இப்ப பிளாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், பிளாக்ஸ் இல்லைன்னு எப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல பிளாக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல. இப்போ பிளாக்ஸ் இருந்தா இதுக்கு என்ன செய்யணும், அந்த பிளாக்ஸை எப்படி நாம நேச்சுரலாவே அது எப்படி ஹீல் பண்ணிக்கணும்? சிம்பிள். மூலாதார சக்கரத்தில் பிளாக்ஸ் இருந்தால் அதில் நாம் இருந்து வெளிவருவதற்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ்னா நீங்க பரதநாட்டியம் அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் உங்க உடல் அசைத்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் தோணுது, அதாவது இந்த சரீரத்தில் எந்த விதமான பிசிலிட்டி இல்லாம நல்ல ஒரு இசைக்கு நீங்க எப்படி வேணாலும் சரி கை கால் அசைத்து நீங்க டான்ஸ் என்பது நீங்கள் செய்யலாம். ஸோ எக்ஸசைஸ் செய்யலாம், டான்ஸ் செய்யலாம். அது நம்மளுடைய மூலாதார சக்கர ஆக்டிவேஷனுக்கு நிறையவே நமக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஃப்ரீல எந்த விதமான தயக்கமும் இல்லாம, அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் பேருக்கு இப்ப எனக்கெல்லாம் டான்ஸ் பண்ண சொன்னா நான் அப்படியே நின்றுடுவேன். எனக்கு அந்த கை கால் அசைவெல்லாம் சரியா வராது. என்னை விட குண்டா இருக்கிறவங்க இன்னும் வயசுல மூத்தவங்க எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு டக்குன்னு அது வராது. ஏன்னா அந்த பிரிசிடிட்டி என்பது இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஜஸ்ட் ஃப்ரீயா நாட்டியம் செய்யணும். இது மூலாதார சக்கரத்தை கிளென்சிங் செய்யும் என்பதற்காகத்தான் ஓஷோ இதை புரிந்து கொண்டு நட்ராஜா மெடிடேஷன் என்பது கொண்டு வந்தாரு. நட்ராஜா மெடிடேஷன்னா அது ஒரு டான்சிங் நிலையில அவங்க அந்த பாட்டு போட்டுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு மேல அவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ்ன்னா அது நாட் ப்ரொஃபஷனல். நம்ம உடலை எவ்வளவு ஃப்ரீயா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதற்காக. அதாவது நம் ஒரு கட்டாயத்துக்காக இல்லாம ஒரு இஷ்டத்தோடு நாம அதை செய்யணும். அதுக்கப்புறமா நல்லா தூங்கணும். செப்பல் இல்லாம காலுக்கு எந்த விதமான இது இல்லாம நாம நடக்கணும். அது தரை மேல் நடக்கணும். அதுக்கப்புறம் கார்டனிங் செய்யலாம், அதாவது தோட்டப்பணி. அந்த தோட்டப்பணி செய்யும் போது அந்த மண்ணில் நம் கால் எந்த விதமான ஷூஸும் செருப்பும் இல்லாம அதுக்கு மண்ணில் படும் போது அது தானாகவே ஹீல் ஆகும். இதை நம்ம எர்த்லிங்ஸ் சொல்றோம். எர்த்லிங்ஸ் மேல நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அது மேல நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மண்ணோடு நம்மளுடைய கால் இருக்கும் போது அந்த மண்ணில் இருக்கும் அந்த எனர்ஜி என்பது நம் பாதங்களின் மூலமாக நம் உடலுக்கு அது தானாகவே ஹீல் செய்யும் என்று. நாம இது கேட்கறதுக்கு வியப்பா இருக்கலாம். ஆனால் ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன விதை அது மண்ணுக்குள்ள வைத்தால் அது எவ்வளவு பெரிய மரமாக வளர்கிறது. மண்ணுக்கு அவ்வளவு எனர்ஜி என்பது இருக்கு. ஆனா அந்த மண்ணோட இருக்கிற நம்ம கனெக்ஷன் என்பது இப்ப இருக்கிற இந்த நாகரீக வாழ்க்கையில நமக்கு நிறைய கம்மியாகி கொண்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா வீட்டில் இருக்கும் போது கூட செப்பல் போட்டு தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்கோர்ஸ் நீங்க யூரோப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்க கிளைமேட் என்பது கால் கீழே வைக்க முடியாது, நீங்க போட்டுக்கிறீங்க. நான் சொல்றது இந்தியா அதுவும் தமிழ்நாடு சென்னைன்னா ஆல்வேஸ் உங்களுக்கு 12 மாசமும் ஹாட்டா தான் இருக்கும். செப்பல் போட்டுக்கிட்டு நடக்க முடியாத ஒரு சீசன் என்பது தமிழ்நாட்டுல எப்பவுமே இல்லை. இருந்தாலும் கூட வீட்டுல செப்பல் போட்டு நடக்கிறது என்பது இங்க ஒரு பழக்கமாகவும் ஒரு வழக்கமாகவும் வந்து விட்டது. இது எதை காட்டுதுன்னா, நாம இந்த மண்ணில் இருந்து, இந்த பூமின்னா இந்த மண்ணுதான், அந்த பூமியில இருந்து அந்த பூமியின் அந்த கனெக்டிவிட்டியில இருந்து நம்ம எவ்வளவு விலகி போயிருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுறோம். அதை விட்டு விட்டு இன்னும் பத்திரிகை சொல்லியிருக்கிறாரு, டெய்லி 1 மணி நேரம் நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுது
பாதத்தில் எந்த செப்பலும் போடாம நீங்க வெறும் கால்ல நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இதுல நமக்கு கிராமங்கள்ல வேணா இது சாத்தியமாகலாமே தவிர சிட்டிஸ்ல அது முடியாது. பட் அது முடியலனாலும் ஜஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம வீட்லயாவது நாம வெறுங்காலோடு நடந்தால் அந்த பூமியினுடைய அந்த கான்டாக்டோட நம்மளால இருக்க முடியும். இவை அனைத்தும் தரையில உறங்குவது, தரையில நடப்பது, நல்லா தூங்குவது, தோட்டக்கலை, டான்ஸ், எக்ஸசைஸ் இவ் அனைத்தும் செய்வதன் மூலம் நமக்கு அந்த மூலாதார சக்கரம் என்பது ஆட்டோமேட்டிக்கா அது ஹீல் ஆகும். எந்த வேலை செய்தாலும் அதனை பூரண இஷ்டத்தோடு செய்யணும். அந்த பணியிலிருந்து நமக்கு அந்த ஆனந்தம் என்பது ஓ கண்டிப்பாக நமக்கு வரணும். ஆனந்தம் வரவில்லை என்றால் அந்த பணியில் நாம் செய்யும் போது அது பலவந்தமாக செய்கிறோம் என்ற அர்த்தம். அந்த பலவந்தமாக நாம செய்யும் போது அதனால் பல எமோஷன் பிளாக்ஸும் இந்த மாதிரி சக்ராஸ்ல சில பிளாக்ஸும் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். அனைத்தையும் விட நாம தியான சாதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தியான சாதனை செய்யும் போது எந்தெந்த சக்கராவில் எந்தெந்த பிளாக்ஸ் இருக்கோ அவை அனைத்தும் நீங்கும். தியானம் செய்யும் போது அந்த வெற்றிடமான அந்த நேரத்தில் நாம் வாங்கும் விஸ்வசக்தி என்பது ஆட்டோமேட்டிக்கா இந்த விஸ்வசக்தி இதுல இருக்கும் பிளாக்ஸ் அனைத்தையும் நமக்கு நீங்கி கொடுக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மூலாதார சக்கரத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்க பயம் என்பது ஒரு முக்கியமான தடையாக இருக்கும். எப்போ நமக்குள்ள அந்த பயம் என்பது இருக்கோ அந்த பயத்தினால இந்த பூமிக்கு நமக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி என்பது குறைந்து கொண்டே இருக்கும். யூசுவலா இந்த சக்கரானா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒரு சில எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காமன் விஷயங்கள். அதாவது இது ரெட் கலர்ல இருக்கும், 4 இதழ் பத்மத்தோடு இருக்கும், இதுக்கு அதிநாயகன் கணபதி, ரிஷிகளில் கஷ்யப மகாமுனி என்பவர் ரிஷியாக இருக்கிறார். 7 ரேஸ் மாஸ்டர்ஸ்ல வந்து செயின்ட் ஜெர்மன் இருக்கிறாரு. தேவதைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது ஃபீமேல் காட் அதுல சைலபுத்ரி என்பது இந்த சக்கரத்துக்கு உகுந்த ஒரு மாஸ்டராக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வேறு ஒரு எக்ஸ்ட்ரா தகவலா சொன்னேன் தவிர இதை பத்தி வேற எதுவும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு மூலாதார சக்கரத்தின் பத்தி விஷயங்கள்.